சர்வா இன்னைக்கு ஊருக்கு போறான். எந்த ஊருக்கு போற? சென்னை ஊருக்கா? அங்க யாரெல்லாம் இருக்கா? சித்தி இங்க தானே இருக்கேன். அங்க யார் இருக்கா? அம்மா சித்தியா? அப்புறமா அம்மாமா இங்க தானே இருக்காங்க. குண்டம்மா அங்கேயா இருக்காங்க? இங்கதான் இருக்காங்க. சரி, என்னது சாப்பிடுறேன்னு சொல்லு. ஒரே ஒரு குட்டி என்னது சாப்பிடுறேன்னு சொல்லு. என்னதை கேட்டாலும் மீன் தான். டிவியில் என்ன போடுறதுன்னு கேட்டா மீன், என்ன சாப்பிட்றேன்னு கேட்டா மீன். சரி, சித்திக்கு ஒரு கடி தாயா. டேஸ்டா இருக்க. என்னது இது? என்ன கேட்டாலும் மீன். எப்படி சாப்பிட்றான் பாரு. நீமோ படம் உங்க வீட்டுக்கு கொண்டு போகலையே? ஆமா, படம் வேண்டாமா? உங்க வீட்டுக்கு போய் அப்புறம் எப்படி பாப்ப? ஆமா, எங்களுக்கு தான் வேணும் நீமோ படம். மாமாவை கூட்டிட்டு சித்தி கூட்டிட்டு போற. யார கூட்டிட்டு போறா? மாமா மாமா வேண்டாமா? சரி, அப்பாவை இங்க விட்டுட்டு போயிருவோம். உங்க அப்பா இருக்கட்டும், நம்மளாம் சென்னைக்கு போவோம். உன்னை நாங்க கூட்டிட்டு போறோம். அப்பா சென்னையில இருந்து இருக்கட்டும், கூட்டிட்டு போறோம். ஆபீஸ் நடக்கும், அது தனியா நடந்துட்டு இருக்கட்டும். கூப்பிட்டாங்கன்னா அப்பா வரலன்னு சொல்லிடு. தூத்துக்குடியில இருக்காங்க, வரமாட்டாங்கன்னு சொல்லிடு. சரி சரி, விஸ்வா குட்டிக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு போற? என்ன கேட்டாலும் மீன். ஓம் நமச்சிவாய வாழ்க சொல்லு. நாதந்தால் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்கதான் தாழ்வாழ்க. நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம். எப்பவும் எங்களுக்கு துணையா இருக்கணும் சாமி. துணையா இருக்கணும். எல்லாத்தையும் காப்பாத்தணும். அம்மா அப்பா நல்லா இருக்கணும். விஸ்வா குட்டி விஸ்வா நல்லா இருக்கணும். எங்க அச்சம்மா நல்லா இருக்கணும். பெரியப்பா நல்லா இருக்கணும். தாத்தா நல்லா இருக்கணும். பெரியம்மா நல்லா இருக்கணும். பெரிய குடும்பம் லிஸ்ட் போயிட்டே இருக்கு. எங்க வரைக்கும் வரணும்? தூத்துக்குடி வரைக்கா? சென்னை வரைக்கா? சென்னை வரைக்கும் வரணும். சித்தி தூத்துக்குடி வரைக்கும் மட்டும் வரேன். தூத்துக்குடி வரைக்கும் மட்டும் வரேன். 10 days கழிச்சு அக்ஷிதாக்காவெல்லாம் கூட்டிட்டு வரேன் சென்னைக்கு. ஆமா, நானே சாப்பாடு செஞ்சுக்கிறேன். அம்மாவை கூட்டிட்டா போற? நானும் வரணுமாம்மா? எங்க வரணும்? தூத்துக்குடிக்கா சென்னைக்கா? உங்க வீட்டுல இடமே கொஞ்சம் தான் இருக்கு. எல்லாம் டாய்ஸா வாங்கி நிறைச்சி போட்டு வச்சிருக்கு. அப்படியா? அப்படியா? இடமே இல்ல படுக்கிறதுக்கு. தம்பி ஒரு கட்டில படுத்துருவா, அம்மா ஒரு கட்டில படுத்துருவாங்க, அப்பா ஒரு கட்டில படுத்துருவாங்க. எங்களுக்கு சித்திக்கு படுத்து கட்டில இல்லை. இடம் இருக்கா? கட்டில் இருக்கா? அப்படியா? சித்தி எங்க படுத்துருவாளா? சரி, அப்ப அம்மாவுக்கு தரையில படுங்க. தரையில படுக்கணும். அவன் என்ன தரையில படுக்க சொல்றானே? தரையில என்னது வச்சு படுக்கணும்? மீன் படத்தை பார்த்து மீன். சர்வமா சைக்கிள் வேண்டாமா? சைக்கிள் இங்க இருக்கட்டும். நீங்க வந்து விளையாடுறதுக்கு அப்பா அங்க புதுசு பண்ணி தரேன். அப்படி அப்ப இது ஆகர்ஸ்னா கொடுத்துருமா? ஆகர்ஸ்னா கொடுப்போமா? லக்ஸ் கொடுப்போமா? ஆகர்ஸ்னா வேண்டாமா?
குழந்தை பையன் தூங்கிட்டான். போயிட்டு வாங்க. சட்டை வேணா கலந்துங்க. இதெல்லாம் வைக்கணும். தூங்கிட்டு இருந்தா முடிச்சிட்டோம். மாமா எங்கன்னா மாமனை பாரு. மாமா வெளியே நிற்கிறோம். நீங்கிறானே சாப்பிட்றீங்கன்னு எழுப்பியிருக்கலாம் போலயே. எழுப்பியிருக்கலாம் போலயே. லாஸ்ட் மந்த் நாங்கள் சென்னை போனப்போ சர்வாவை எங்கள் கூட கூட்டிகிட்டு வந்தோம். அவனை கூட்டிகிட்டு வந்த வீடியோ, அப்புறம் அவன் எங்கள் வீட்டில் இருந்து என்ஜாய் பண்ண வீடியோ எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் ரிட்டன் அவனை சென்ட் ஆஃப் பண்ண வீடியோ இன்னைக்கு தான் போஸ்ட் பண்ணுறேன். நல்லா தூங்கிட்டான். ட்ரெயினில் நல்லா சமத்து பையன். சென்னை வரைக்கும் போயிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். நைட்டு சாப்பிடல. அவன் கரெக்டாக ட்ரெயினில் கொண்டு போய் படுக்க வச்சதும் எந்திரிச்சான். எங்கள் அம்மா இட்லி சாப்பிட்றியான்னு கேட்டதும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். உடனே ஒரு இட்லி மட்டும் டக்கு டக்குன்னு ஊட்டி விட்டாங்க. சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு சமத்து பையனா மறுபடியும் தூங்கிட்டான். நாங்கள் ஆகர்ஷ்ணா குட்டியை பார்க்க வந்துட்டோம் ஷாப்பிங்க்கு. ஆமாம், ஆகர்ஷ்ணாவுக்கு என்ன வாங்கலாம்? அண்ணனை ட்ரெயின் ஏற்றி விட்டாச்சு. அண்ணன் ஊருக்கு போயிட்டான், சென்னை போயிட்டான். டாட்டா சொல்லுங்க. வெரி குட். சரி டாட்டா. அவனை ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் நேராக ஒரு குட்டி ஷாப்பிங்காக கடைக்கு போயிருந்தோம். ஆகர்ஷ்ணா குட்டியும் பக்கத்தில் தான் இருக்கோம், இப்போ வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்படியே ஆகர்ஷ்ணா குட்டியை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகிறப்போ அம்மா சர்வாவுக்கு கொண்டு வந்த இட்லி கொஞ்சம் மீதி இருக்கு, அப்படியே இங்கே வச்சு சாப்பிடலாம், வீட்டுக்கு போகிறதுக்குள்ள டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக காளான் வாங்கி இங்கே வச்சு சாப்பிட்டாங்க. எப்போதும் வாங்குற ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வாங்குறோம். இட்லி இருக்கு, சட்னி இருக்கு, சாம்பார் இருக்கு. எங்கள் அம்மா சர்வா சாப்பிட்றதா இட்லி எவ்வளோ எடுத்துட்டு வந்துருக்காங்க. இட்லி எல்லாம் இப்போ மீதி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காளானையும் இட்லியும் காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பேரனை பிரிஞ்ச வருத்தத்துல எப்படி சாப்பிட்றது சொல்றதுதான். சர்வா குட்டி போயிட்டா, சர்வா குட்டி இருக்க மாட்டான், வீடே அமைதியா இருக்கும். அங்கே ட்ரெயின் ஏற்றி விட்டு இங்கே வந்ததும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சரி பாய். இன்னைக்கு டே சூப்பராக எண்ட் ஆயிடுச்சு. நாளையிலேருந்து சர்வாவை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். இன்னும் ஒரு 20 days கழிச்சு சென்னை. சர்வாவை பிரிஞ்ச சோகத்தில் வந்துட்டு நாங்கள் காளான் சாப்பிட்டு கொஞ்சம் மனசை தேத்திக்கிறோம். இவ்வளவு நாள் வீடு நல்லா கலக்கலன்னு இருந்தது. இனிமேலேருந்து வீடு ரொம்ப அமைதியாயிரும், எங்கள் ஊரே அமைதியாயிரும். தொடர்ந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.